அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல் அப்படின்னா என்ன? பெயர் உரிச்சொல் என்பது, அதாவது அஜெக்டிவ் என்பது பெயர் சொல் முன் நின்று, அதாவது நவுனுக்கு முன்னாடி இருந்து அதன் குணத்தையோ எண்ணிக்கையையோ அளவையோ குறிக்கும் சொல். சரி, எக்ஸாம்பிளில் பார்ப்போம், நமக்கு அது புரியும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா an adjective is a word used before a noun describing its character, number or quantity. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட், அதாவது மாணவன், இது நமக்கு நவுன்னு தெரியும். குட் ஸ்டூடெண்ட், நல்ல மாணவன். ஸோ அந்த மாணவனை பற்றின கேரக்டர் சொல்கிறது. நல்ல பையன், கெட்ட பையன், ஸோ அழகான பையன், கருப்பான பையன். ஸோ இந்த மாதிரியான நவுனை பற்றி சொல்கிறது அஜெக்டிவ். பாருங்கள், அதர் எக்ஸாம்பிள்ஸு கைண்டு, அன்பான. நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கைண்ட் பாய், கைண்ட் கேர்ள், கைண்ட் உமன், கைண்ட் டீச்சர், அன்பான டீச்சர். ஸோ இது மாதிரி. அதே மாதிரி வாய்ஸ், புத்திசாலியான, ஃபெய்த்ஃபுல், நன்றியுள்ள, பிளாக், கருப்பு. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். இது நமக்கு என்ன சொல்கிறது? குணத்தை காட்டுறது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். அடுத்தது எண்ணிக்கை, 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அஜெக்டிவ், அதாவது பெயர் உரிச்சொல். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள். அதே மாதிரி 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்தது ஃபியூ, சில, சம், கொஞ்சம், மெனி, அநேகம், ஆல், எல்லாம், மோஸ்ட், பெரும்பாலான, செவரல். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது எதுனா அஜெக்டிவ். ஸோ எண்ணிக்கை எதை குறிக்கும்? நவுனை குறிக்கும். இப்போ நம்ம எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய அஜெக்டிவ். அடுத்தது அளவு. மச் ஆங்கர், பயங்கர அதிகமான கோபம். லிட்டில் நாலேஜ், கொஞ்சம் அறிவு. சஃபிஷியன்ட், போதுமான. ஹோல், முழு. சம், கொஞ்சம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அளவை குறிக்கக்கூடியது. இதுவும் பார்த்திங்கன்னா அஜெக்டிவ் தான். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ். பாருங்கள், கைண்ட்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்னா அஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குணத்தை காட்டும் பெயர் உரிச்சொல். அஜெக்டிவ் ஆஃப் நம்பர், எண்ணிக்கையை காட்டும் பெயர் உரிச்சொல். அஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அளவை காட்டும் பெயர் உரிச்சொல். அஜெக்டிவ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ், சுட்டு தன்மை கொண்ட பெயர் உரிச்சொல். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்தது இன்னும் ஒன்று அஜெக்டிவ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ், கேள்வி குறித்த பெயர் உரிச்சொல். ஃபஸ்ட்டு அஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குணத்தை காட்டும் பெயர் உரிச்சொல். பார்த்தீங்கன்னா கைண்ட் பாய், அன்பான பையன். வைஸ் மேன், புத்திசாலி மனிதன். விக்டு அனிமல், கொடிய விலங்கு. பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அழகிய மலர் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவுனை பற்றின குணத்தை சொல்லுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைண்டு, வைஸ், விக்டு, பியூட்டிஃபுல். இது எல்லாமே, இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான கேள்விக்கு விடையாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்விதமான, அந்த பையன் எவ்விதமான பையன், அந்த மனிதன் எவ்விதமான மனிதன், அந்த விலங்கு எந்த விதமான விலங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு விடையாக வர்றது எல்லாமே அஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. அடுத்தது அஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அஜெக்டிவ் ஆஃப் நம்பர்னா ஆல் பாய்ஸ், எல்லா பையன்கள். ஃபியூ மேன், சில மனிதர்கள், இதில் சில. மெனி பேர்ட்ஸ், அநேக பறவைகள், அதில் மெனி. ஸோ இது எல்லாமே ஆல், ஃபியூ, மெனி, மோஸ்ட், செவரல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வரும். எத்தனை பசங்க, எல்லா பசங்களும். எத்தனை மனிதர்கள், ரொம்ப குறைஞ்ச மனிதர்கள், சில மனிதர்கள் தான். அதே மாதிரி மினி பேர்ட்ஸ், நிறைய பறவைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணிக்கையை காட்டும் பெயர் உரிச்சொல். அடுத்தது அஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டினா மச் ஆங்கர். அடுத்தது லிட்டில் நாலேஜ், சஃபிஷியன்ட் ஃபுட்டு, ஹோல் ப்ராப்பர்ட்டி, சம் வீட். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மச், லிட்டில், சஃபிஷியன்ட், ஹோல், சம் எல்லாமே
எவ்வளவு என்ற கேள்விக்கு விடையா வர்றது எல்லாமே adjective of quantity. அடுத்து நம்ம பார்க்கிறது adjective of demonstrative. adjective of demonstrative னா சுட்டு தன்மை கொண்ட பெயர் உரிச்சொல். அது என்ன சுட்டு தன்மை கொண்ட பெயர் உரிச்சொல் அப்படினா this girl, that boy, these cats, those flowers அப்படினு this, that, these, those இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அப்படிங்கிற கேள்விக்கு விடையா வருது. எந்த கேர்ள், இந்த கேர்ள். எந்த பாய், அந்த பாய். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னது சுட்டு தன்மை கொண்ட பெயர் உரிச்சொல். அடுத்தது adjective of interrogative. அது என்னது கேள்வி குறித்த பெயர் உரிச்சொல். இப்போ which book, எந்த புத்தகம். whose book, யாருடைய புத்தகம். what book, என்ன புத்தகம். ஸோ இதில் which, whose, what இதெல்லாமே யாருடைய என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விடையா கிடைக்கக்கூடியது. எந்த புத்தகம், யாருடைய புத்தகம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு adjective of interrogative, கேள்வி குறித்த பெயர் உரிச்சொல். இப்போ நவுன்ல இருந்து adjective வேர்டு எப்படி இருக்கு, வெர்பில் இருந்து adjective வேர்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நவுன்ல பெயர் சொல்ல இருந்து adjective பெயர் உரிச்சொல். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு நவுனுக்கு வார்த்தைக்கு அடுத்தது y, ly, en, ed, al, ous, ful, full, ish, ive, able, some, less, less இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து adjective-ஆ மாறிடும். எல்லா வார்த்தைக்கும் எல்லாமே நம்ம வந்து சேர்க்க முடியாது. அந்தந்த வார்த்தைகளை நம்ம டிக்ஷனரியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தந்த வார்த்தைகளில் இந்தந்த எழுத்துக்களில் முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாமே adjective. சரி, அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க தான் நமக்கு வந்து புரியும். பாருங்க, ரூம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நவுன், அது ஒரு இடம் இல்லையா, அறை. ரூமி ஒய் சேர்க்குறோமா, விசாலமான. நீடு தேவை, அதோட ஒய் சேர்த்துக்கிட்டா நீடி தேவையான. அடுத்தது ஸ்பீடு, ஸ்பீடுங்கிறது நவுன் வேகம். ஸ்பீடி வேகமான, ஸோ ஒய் சேர்த்துக்கிறோம். அடுத்தது எல்ஒய் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுங்கிறது நவுன் நண்பன். ஃப்ரெண்ட்லி நட்பான. அடுத்தது சிஸ்டர் சகோதரி. சிஸ்டர்லி சகோதர தன்மை உடைய. அடுத்தது பிரதர் சகோதரன். பிரதர்லி சகோதர தன்மையுடைய. ஸோ இதெல்லாமே எல்ஒய் சேர்க்கக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்டு மரக்கட்டை, உடன் இஎன் சேர்க்கணும். கோல்டு அப்படிங்கிறது தங்கம், கோல்டன் தங்கத்தாலான. அடுத்தது வுட்டு மரக்கட்டை, வுட்டடு மரங்கள் நிறைந்த. அடுத்தது மேஜிக் மாயாஜாலம், மேஜிக்கல் ஏஎல் சேர்க்கிறது மாயாஜாலமான. ப்ரொஃபஷன் உத்தியோகம், ப்ரொஃபஷனல் உத்தியோகம் சார்ந்த ஏஎல் சேர்க்குறோம். நேஷன் தேசம், நேஷனல் ஏஎல் சேர்த்துக்கிறோம், ஸோ தேசிய. அடுத்து டேஞ்சர் அபாயம், டேஞ்சரஸ் அது ஓயூஎஸ் சேர்க்கிறது அபாயகரமான. விகரஸ் விகர் அப்படிங்கிறது ஆற்றல், விகரஸ் ஆற்றல் மிக்க. மவுண்டெயின் அப்படிங்கிறது மலை, மவுண்டெய்னியஸ் மலை சார்ந்த. அடுத்தது பியூட்டி அழகு, பியூட்டிஃபுல் அழகான, ஃபுல் சேர்க்குறோம். அடுத்து யூஸ் உபயோகம், யூஸ்ஃபுல் உபயோகமான. ஹார்ம் தீங்கு, ஹார்ம்ஃபுல் தீங்கான, எஃப்யூஎல் சேர்க்குறோம். அடுத்தது சைல்டு குழந்தை, சைல்டிஷ் குழந்தைத்தனமான, ஐஎஸ்ஹெச் சேர்க்குறோம். ஸோ இதுமாரி வார்த்தைகள் நம்ம அடுத்த வீடியோஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், க்ரீன் பச்சை, க்ரீனிஷ் ஐஎஸ்ஹெச் சேர்த்துறோம். பாய் பையன், பாயிஷ் சிறுபிள்ளைத்தனமான. எஃபெக்ட் பயன், எஃபெக்டிவ் ஐவிஇ சேர்க்குறோம் பயனுள்ள. ஆக்ட் செயல், ஆக்டிவ் செயல்திறனுடைய, ஐவிஇ சேர்க்குறோம். அடுத்து லவ் அன்பு, லவ்வபிள் அன்பான.
அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஏபிள், ஐவிஇ, ஐஎஸ்ஹெச்ஒய், எல்ஒய் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ரெண்டு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸு டிக்ஷனரியில் பார்த்துக்கோங்க. அடுத்தது க்யூர், குணமடை, க்யூரபிள், குணமடையத்தக்க, குவாரல், சண்டை, குவாரல்சம், அதாவது எஸ்ஓஎம்இ சேர்க்குறோம், சண்டை பிடிக்கிற, ட்ரபிள், தொல்லை, ட்ரபிள்சம், தொல்லை தருகிற, ப்ரைஸ். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்எஸ் சேர்க்கறது, ப்ரைஸ், விலை, ப்ரைஸ்லெஸ்னால் விலை மதிப்பற்ற, ஸ்டெயின், மாசு, ஸ்டெயின்லெஸ் மாசற்ற, லேபர், கடின வேலை, லேபரஸ், கடினமான. அடுத்தது பொறாமை, என்வி, என்வியஸ், பொறாமையான. இப்போது பாருங்கள், டிக்ஷனரியில் க்யூர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையை எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்லியிருக்கு. என்னன்னு போட்டிருக்கோம். க்யூர்னா குணமடை, அது வந்து நவுனு, என்னங்கிறது நவுனு குறிக்கும். க்யூரபிள் அப்படின்னா ஏடிஜேன்னு போட்டிருப்பாங்க, குணமடையத்தக்க, இது வந்து அஜெக்டிவ். ஸோ நம்ம இதுமாரி வார்த்தைகளை பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வினைச்சொல்லிலிருந்து பெயர் ஊறி சொல்லின் தோற்றம். பாருங்கள், வெர்போட ஏபிள், ஒய், எஃப்யூஎல், ஐவிஇ, எஸ்ஓஎம்இ, இடி, டி சேர்க்கறது, அதுக்கு உண்டான வார்த்தைகள் தான் இதில் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபிள் சேர்க்கறது, அதாவது அட்வைஸ்னா ஆலோசனை, அட்வைசபிள், ஏபிள் சேர்க்குறோம், ஆலோசனை கூறத்தக்க. அடுத்து எக்ஸ்கியூஸ்னா மன்னி, எக்ஸ்கியூசபிள், மன்னிக்கத்தக்க. வாக், நட, வாக்கபிள், நடக்கக்கூடிய. ஈட், சாப்பிடு, ஈட்டபிள், சாப்பிடத்தக்க. அப்ரோச், நெருங்கு, அப்ரோச்சபிள், நெருங்கக்கூடிய. ஸோ இதெல்லாம் ஏபிள் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது ப்ளஸ் ஒய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். நீடு, நீடுங்கிறது தேவை, நீடிங்கிறது தேவையான. பாருங்கள், அடுத்தது ஃபுல், யூஸுங்கிறது உபயோகி, யூஸ்ஃபுல்லுங்கிறது உபயோகமான. ஹார்ம், தீங்கிழை, ஹார்ம்ஃபுல், தீங்கான. தேங்க், நன்றி கூறு, தேங்க்ஃபுல், நன்றி கூறத்தக்க. ஸோ அதே மாதிரி ஐவிஇ சேர்க்கக்கூடிய வார்த்தை பாருங்கள். ஆக்ட், செயல்படு, ஆக்டிவ், செயல்திறனுடைய. குவாரல், சண்டை, குவாரல்சம், ப்ளஸ் எஸ்ஓஎம் சேர்க்கறது, சண்டை பிடிக்கிற. அதே மாதிரி இடி சேர்க்கக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா டேச், கூரை வேய்ந்த, டேச்சுடு அப்படின்னா கூரை வேய்ந்த, வெய்தல், இது கூரை வேய்ந்த. அடுத்தது ரிலேட்டு, சம்மந்தப்படுத்து, டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேட்டடு, சம்மந்தப்பட்ட. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்பு ஈட்டுன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வீண் போட்டிருப்பாங்க. ஈட்டுனா சாப்பிடு, சாப்பிடுங்கிறது வினை சொல்லு, வெர்பு. ஈட்டபிள் அப்படிங்கிறது ஏடிஜே, அது கீழே வரும், ஏடிஜேன்னு போட்டிருப்பாங்க. ஏடிஜேங்கிறது அஜெக்டிவாக வரும், சாப்பிடத்தக்க அப்படின்னு மீனிங் எடுத்துக்கணும் நம்ம, அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அஜெக்டிவ்ங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்னா நவுனுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈட்டபிள் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும்.